அந்த ஒரு இடத்துக்கு 2 ஓட்சுசுகிஸ் வராங்க. ஓட்சுசுகிஸ்னா ஏலியன்ஸ்னா, இந்த ஒரு ஓட்சுசுகிஸ்க்கான வேலை என்னன்னா, ஒரு பிளானட்டுக்கு போயிட்டு அங்க டிவைன் ட்ரீன்னு சொல்லப்படுற ஒரு பிளான்ட்டை நட்டு வைப்பாங்க. அந்த பிளான்ட் என்ன பண்ணும்னா, இந்த பிளானட் இருக்க லைஃப் ஃபோர்ஸை உறிஞ்சு அது ஒரு பழமா காய்க்கும். அந்த பழத்துக்கு நிறைய பவர்ஸ்லாம் இருக்கு. அந்த பழத்தை பறிச்சுட்டு போயிட்டு அவங்க கிளான்ல இருக்கிற முக்கியமான மெம்பர்ஸ்க்கு வந்து தருவாங்க. இந்த ஓட்சுசுகி கிளான்ல இருக்க முக்கியமான மெம்பர்ஸ் வந்து அவங்க கிளான்ல இருந்து 2 ஓட்சுசுகிஸ் அனுப்புவாங்க. ஒருத்தங்க வந்து ஹை கிரேடா இருப்பாங்க, இன்னொருத்தங்க வந்து லோ கிரேடா இருப்பாங்க. அந்த ஹை கிரேடா இருக்கிற ஓட்சுசுகி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கூட வந்து லோ கிரேடா இருக்கிற ஓட்சுசுக்கியை பலி கொடுத்து அங்க வந்து டிவைன் ட்ரீ வந்து நட்டு வைப்பாங்க. ஏன்னா அந்த லோ கிரேட் ஓட்சுசுக்கி இறந்து போயிருந்தாலும் பிற்காலத்துல அவங்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹியூமன் வெசலை தேர்ந்தெடுத்து அவங்களோட பாடி ப்ராசஸ் பண்ணி இவங்க மறுபடியும் ரீபான் ஆவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஓட்சுசுகி கிளான் இருந்து 2 பேர் வந்து எடுத்துக்கு வராங்க. ஒருத்தங்க பேர் வந்து இஷிகி, இன்னொருத்தங்க பேர் வந்து ககுயா. இதுல ககுயா வந்து லோ கிரேடா இருப்பாங்க. அதனாலே வந்து இஷிகி வந்து ககுயா போட்டு தலை ரெடியா இருப்பாரு. ஆனா ககுயாக்கு வந்து சாத விருப்பம் இல்ல. அதனால ககுயா எப்படியோ இஷிக்கிக்கே தெரியாம இஷிக்கியை போட்டு தள்ளிட்டு டிவைன் ட்ரீ வந்து இடத்துல நட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் ககுயா அந்த இடத்துல இருக்க டென்ஜின் ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு அவர் கூட வாழ ஆரம்பிப்பாங்க. டென்ஜி வந்து அவங்களோட வில்லேஜோட லீடரா இருப்பாரு. அப்பதான் லேண்ட் ஆஃப் கட்டன் சொல்லப்படுற ஒரு வில்லேஜோட லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா, ககுயா வந்து கடத்த ட்ரை பண்ணுவாங்க. அப்ப ககுயா அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கொன்றுவாங்க. ககுயா இப்படி பண்ணதுனால அவங்களோட பவர் பார்த்து பயந்து எல்லா வில்லேஜஸும் ககுயா சரப்பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவும் இந்த வார பேர் நிறுத்தினவங்காகவும் ககுயா வர வழி இல்லாம டிவைன் ஃப்ரூட் வந்து சாப்பிட்டுருவாங்க. ககுயா டிவைன் ஃப்ரூட்டை சாப்பிட்டனால அவங்களுக்கு எக்கச்சக்கமான பவர் கிடைக்கும். இந்த பவர் யூஸ் பண்ணி எல்லா ஹியூமன்ஸையும் டிவைன் ட்ரீ மூலமா சிறப்பிடிச்சு வைப்பாங்க. ஆனா காலம் போக போக கதையை வந்து இந்த ஹியூமன்ஸ் வந்து அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாதி ஹியூமன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் கதைக்கு பிறக்கிற குழந்தைங்க 2 பேர் தான் ஹகரமா ஓட்சுசுகி, ஹமுரா ஓட்சுசுகி. இவங்க 2 பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வருது கதையை வந்து எல்லா ஹியூமன்ஸையும் அடிமைத்தனப்படுத்தி வாழ வைக்கிறாங்க. இது தப்புன்னு சொல்லிட்டு கதையை கூட சண்டை போட்டு அவங்களை டிஃபீட் பண்ணி மூணுல வந்து சீல் பண்ணி வச்சிருவாங்க. கதையை கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஹமுரா வந்து 3கே போயிடுவாரு. கதையை என்னதான் சீலா இருந்தாலும் அவங்க வந்து பிளாக் சிஸ்டம் சொல்லப்படுற ஒரு கிரியேச்சரை பூமியில வந்து கிரியேட் பண்ணி தான் போயிருப்பாங்க. இதோட வேலை என்னன்னா வந்து எப்படியாவது கதையை வந்து ரிலீஸ் பண்றதுதான். அப்போ டிவைன் ட்ரீ வந்து 10 டேஸ் வரும். 10 டேஸ் வந்து ஹகரமா கூட போய் சண்டை போடும். ஹகரமா 10 டேஸ் டிஃபீட் பண்ணிட்டு 10 டேஸ் வந்து 9 டெய்ல்டு பீஸ்ட் வந்து பிரிப்பாரு. இதுல 1 டெய்ல்டு பீஸ்ட் தான் ரொம்ப வீக்கா இருக்கும், 9 டெய்ல்டு பீஸ்ட் தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கடுத்து ஹகரமோ அவரோட அம்மா கூட சண்டை போடுறதுனால இந்த உலகத்துக்கு நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கும். அந்த எல்லா பிரச்சனையும் சரி செய்ய இந்த உலகத்தை வந்து சுத்தி வராரு. ஹகரமா இந்த உலகத்தை சுத்தி வந்து இந்த உலகத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவாரு. இவரோட ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும்போது அங்க இருக்கிற பாதி வில்லேஜஸ் வந்து இவர் பண்றது கரெக்ட்னு சொல்லிட்டு இவரே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி இவர் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இவரோட சக்கரை பிரிச்சு கொடுத்து இவங்கள ஒரு கிளானா மாத்தி இந்த கிளானுக்கு இவரே லீடரா வாழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹகராமாக்கு 2 குழந்தைங்க பிறகுறாங்க. எல்லர் பிரதர் இந்திரா, எங்கர் பிரதர் அசுரா. சின்ன வயசுல இருந்து இந்திரா வந்து செம டேலண்டடா இருக்காரு. ஆனா இதுக்கு ஆப்போசிட் அசுராக்கு வந்து எந்த ஒரு டேலண்ட்டுமே இருந்திருக்காது. ஹகராமா என்னதான் எல்லாத்துக்கிட்டையும் சக்கரை கொடுத்து இருந்தாலும் அந்த சக்கரை எப்படி வெளிக்கொண்டு வந்து அந்த சக்கரோட பவர் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்பதான் சின்ன வயசுல இந்திரா ஹேண்ட் சயின்ஸ் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாரு. இந்த ஹேண்ட் சயின்ஸ் போறது மூலியமா அவங்க உடம்புக்குள்ள வந்து சக்கரை வெளியே வந்து நிறைய விதமான ஜூட்ஸை இவங்களால யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2 பேரும் வளர்ந்துடுறாங்க. இந்திராவுக்கு வந்து பாசனேசனா என்னன்னே தெரியாது. அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ரூடாவே இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கும். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா அசுராக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த டேலண்டோட இல்ல. ஆனா அசுரா வந்து எல்லாத்துக்கிட்டையும் பாசமா இருப்பாரு. அப்பதான் ஹகரமோ அவர்கிட்ட இந்த நெஞ்சா ஒரு சக்சஸர் வேணும்னு சொல்லிட்டு இந்திரா அசுரா அவங்க 2 பேத்துக்கு ஒரு மிஷின் வந்து தருவாரு. இவரோட தம்பி சேர்ந்து ககையை கூட போட சண்டையில இன்னும் 2 வில்லேஜ் வந்து சரி செய்யாம இருக்கும். ஆளுக்கு ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு அங்க இருக்க வில்லேஜோட பிரச்சனையை சரி செஞ்சு வைக்கணும். இதுதான் இவங்க 2 பேத்துக்கு தர மிஷின். அசுராவோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு வில்லேஜுக்கு போவாங்க. அந்த ஒரு வில்லேஜ்ல டிவைன் ட்ரீயோட ஒரு எலிமெண்ட் வந்து இருக்கும். இந்த டிவைன் ட்ரீ இந்த வில்லேஜ்ல இருக்கறனாலே இதுவே காய்கறி, பழங்கள், தண்ணி எல்லாமே தரும். ஆனா இதை சாப்பிடறதுனால இந்த வில்லேஜஸ்க்கு வந்து நிறைய நோய் வந்து வரும். ஆனா இங்க இருக்கிற ஊர் மக்கள் வந்து நோய் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிவைன் ட்ரீ வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இவங்களோட வில்லேஜ் வந்து வறண்ட பூமியா இருந்திருக்கும். இவங்களுக்கு சாப்பிட சாப்பாடும் கிடைச்சிருக்காது, குடிக்க தண்ணியும் கிடைச்சிருக்காது. இவங்களும் வந்து அவங்க வில்லேஜ்ல இருக்கிற நிறைய நிலத்தை வந்து தோண்டி பார்ப்பாங்க. ஆனா எந்த ஒரு நிலத்திலயும் வந்து தண்ணி கிடைச்சிருக்காது. அதனால இந்த டிவைன் ட்ரீ இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அசுரா வந்து உங்களுக்கு குடிக்க தண்ணி தானே வேணும், உங்களுக்கு குடிக்க தண்ணி கிடைச்சா இந்த ஒரு டிவைன் ட்ரீ நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரே தனியால இங்க இருக்கிற நிலத்தை வந்து தோண்ட ஆரம்பிப்பாரு. இவர் தனியால இவங்க வில்லேஜ் சரி செய்யணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறதை பார்த்து இங்க இருக்க வில்லேஜஸ் வந்து அசுரக்கு உதவி செய்ய வருவாங்க. இதனால அசுரா என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட இருக்க சக்கராவை எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு அவருக்கு தெரிஞ்ச நெஞ்சுச்சுவை எல்லாத்துக்கும் வந்து சொல்லி கொடுப்பாரு. இதனால இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒற்றுமையா அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பிப்பாங்க. கடைசியில தோண்டி தோண்டி இவங்களுக்கு வந்து தண்ணியும் கிடைச்சிடும். இதை தண்ணி கிடைச்சதுனால இந்த வில்லேஜஸ் வந்து அந்த டிவைன் ட்ரீ வந்து எரிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் வில்லேஜஸ் வந்து அவங்களுக்கு நேச்சரா கிடைச்ச ஃபுட், வாட்டர் இதெல்லாம் பயன்படுத்தினால அவங்களுக்கு இருக்கிற அந்த நோய் எல்லாமே போயிடும். அசுரா அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா இந்திரா என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட நிறைய டேலண்ட், பவர்ஸ் எல்லாமே இருக்கனால அவரே தனியாலாம் அந்த ஒரு வில்லேஜ் வந்து சரி செஞ்சிருவாரு. இதனால அந்த ஊர் மக்களுக்கு ஒற்றுமைனால என்னன்னே தெரியாது. எல்லாருமே வந்து அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு சாக ஆரம்பிப்பாங்க. இதனால ஹகரமா என்ன பண்ணுவாருன்னா இந்திரா அவங்ககிட்ட நிறைய டேலண்ட், பவர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அவங்ககிட்ட அன்பனால என்னன்னே தெரியாது. ஆனா இதுக்கு ஆப்போசிட் அசுராக்கு வந்து அன்பனானு தெரியும். ஆனா அவங்ககிட்ட நிறைய டேலண்ட் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் அவன் போக போக எல்லாமே கத்துப்பான். அதனால என்னோட சக்சஸர் வந்து அசுரான்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி
பண்ணிடுவாரு. இதனால இந்திரா இந்த வில்லேஜ் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சுசானா ஓபன் பண்ணிட்டு இந்த வில்லேஜ் அழிக்க வருவாரு. இதனால ஹகரமும் வந்து அவரோட பவர்ஸ் அசுராக்கு தருவாரு. இந்த ஒரு பவர் கிடைச்சதுனால அசுரம் வந்து இந்திரா தோக்கடிச்சு அவர் வந்து துரத்தி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் காலம் போக போக ஹகரமுக்கு வந்து வயசாயிரும். அவர் சாகர தருவாயில இருக்கும்போது தான் இந்திரா ஹகரமும் வந்து பாப்பாரு. அவர் வந்து ஹகரமா கிட்ட நீங்க சொல்ற மாதிரி பாசம் நைசானோ எதுவுமே இல்ல, பவர் யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த உலகத்தை நம்ம வந்து மாத்த முடியும், அதனால நான் வந்து மறுபெருவை எடுத்து வந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா அந்த இடத்துல இருந்து போயிடுவாரு. இதனால ஹகரமும் வந்து இந்திரா மறுபெருவை எடுத்து வரும்போது நீதான் அவனை தடுக்கணும்னு சொல்லிட்டு அசுரா கிட்ட சொல்லுவாரு. இதுக்கப்புறம் இந்திரா அசுரா அவங்க 2 பேருமே தனித்தனியா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்திரோட கிளான் பேரு உச்சிகா, அசுரோட கிளான் வந்து செஞ்சு. இதுக்கப்புறம் நிறைய கிளான் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். என்னதான் நிறைய கிளான் உருவானாலும் உச்சிகா செஞ்சு இந்த 2 கிளான் தான் இருக்கலே பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா இந்த 2 கிளானுக்கு எப்பவுமே ஆகாது. இந்த 2 கிளான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் இந்திரா ஒரு சொன்ன மாதிரி உச்சிகா கிளான் வந்து மறுபெருவு எடுக்கிறாரு. இவனை தடுக்க அசுரா சொன்ன மாதிரி செஞ்சு கிளான் வந்து மறுபெருவு எடுக்கிறாரு. இப்படி மறுபெருவு எடுத்தவங்க தான் ஹஷிராமா செஞ்சு, மாதரா உச்சிகா. மாதரா ஹஷிராமா இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அப்ப அவங்களோட ஏம் என்னன்னா வந்து இந்த உலகத்துல வந்து போர் நடந்துகிட்டே இருக்கு, இந்த உலகத்தை வந்து அமைதியை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு மாதராக்கு ஹஷிராமா செஞ்சுன்னு தெரிய வருது. ஹஷிராமாக்கும் மாதரா ஒரு உச்சிகான்னு தெரிய வருது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாதரா வந்து ஹஷிராமா வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹஷிராமா வந்து மாதரா ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறாரு. இப்படியே காலம் போக போக மாதரா அவரோட கிளானோட லீடரா மாறிடுறாரு. ஹஷிராமா அவரோட கிளானோட லீடரா மாறிடுறாரு. இவங்க 2 பேருக்குமே ஒரு தம்பி இருப்பாங்க. மாதரோட தம்பி பேரு இசுனா, ஹஷிராமாவோட தம்பி பேரு டோபிராமா. இந்த ஒரு 2 கிளான சண்டை போடும்போது டோபிராமா இசுனாவை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாரு. இதனால இசுனா வந்து படுத்த படுக்கையா மாறிடுவாரு. மாதரா அவர் தம்பி மேல நிறையவே பாசம் வச்சிருப்பாரு. இருந்தாலும் அவங்க தம்பி சாததான் போலன்னு சொல்லிட்டு அவரோட தம்பியோட மங்கைக்கு ஷெரிங்கன் எடுத்து அவரோட மங்கைக்கு ஷெரிங்கனோட இணைச்சிருவாரு. இதனாலே மாதராக்கு வந்து என்றான மங்கைக்கு ஷெரிங்கன் வந்து கிடைச்சிடும். இது கிடைச்சதுனால மாதரா வந்து பெர்ஃபெக்ட் சுசனை வந்து அவைக்கன் பண்ணுவாரு. மாதரா பெர்ஃபெக்ட் சுசனை ஓபன் பண்ணிட்டு ஹஷிராமா கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆனா அந்த ஒரு சண்டையில மாதரா வந்து தோத்து போயிடுவாரு. மாதரா தோத்து போனதுக்கு அப்புறம் ஹஷிராமா மாதரா கிட்ட பேசுறாரு. மாதரா நம்ம சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கோம், நம்மளோட ஏம் என்னன்னா இந்த உலகத்துக்கு அமைதி கொண்டு வரணும், ஆனா நம்மளே இப்ப சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம், அதனால மாதரா நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டை வேண்டாம், நம்ம 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்போம், நம்ம 2 பேருமே சின்ன வயசுல முடிவெடுத்த மாதிரி ஒரு வில்லேஜ் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஷிராமா மாதரா கிட்ட சொல்லுவாரு. அதுக்கு மாதரா என்ன சொல்லுவாருன்னா, ஹஷிராமா நீ உன்னோட தம்பி டோபி நம்ம கொண்டுடு, இல்லன்னா ஹஷிராமா நீயே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிரு, இது 2த்துல ஏதோ ஒன்று நடந்தாதான் நான் உன் கூட வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட ஹஷிராமா செஞ்சு வந்து தன்னை சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போவாரு. அப்பதான் மாதரா ஹஷிராமோட கையை பிடிச்சி தடுத்து நான் கூட வந்து சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே பழைய மாதிரி ஃப்ரெண்டா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேருமே ஒன்று சேர்ந்து ஒரு வில்லேஜ் உருவாக்கி அந்த ஒரு வில்லேஜுக்கு ஹிட்டன் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு லீடர் வேணும்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து ஓட்டிங் கேட்பாங்க. அந்த ஓட்டிங்ல ஹஷிராமா செஞ்சவதை அதிகப்படியா எல்லாரும் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதனால ஹஷிராமா செஞ்சு இந்த வில்லேஜோட ஹொக்காகையா மாறிடுவாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும்போது இந்த பிளாக் செட்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஹகரமா ஒரு ஸ்டோன் வந்து எழுதி வச்சிருப்பாரு. இந்த பிளாக் செட்ஸ் வந்து ஸ்டோன் டேப்லெட்ல என்ன எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு உலகத்துல போர் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு உலகத்துல வார் வந்து நிக்கவே நிக்காது. இந்த உலகத்துக்கு பீஸ் கொண்டு வரணும்னா இன்ஃபினிட் சுக்கியாமியால மட்டும்தான் முடியும். இந்த ஒரு இன்ஃபினிட் சுக்கியாமியை யூஸ் பண்றது மூலியமா எல்லாருமே அவங்களோட கென்ஜூட்சுல இருப்பாங்க. எல்லாருமே அவங்களோட கனவுலகத்துல சந்தோஷமா நிம்மதியா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு ஹகரம் எழுதி வச்சாருன்னு சொல்லிட்டு பிளாக் ஜெட்ஸு போய் சொல்லி மாதரா ஏமாத்திட்டு இருக்கோம். பிளாக் ஜெட்ஸு சொன்ன விஷயத்த மாதரா எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லுவாரு. ஆனா மாதரா யாருமே நம்ப மாட்டாங்க. இதனால கோபப்பட்ட மாதரா இந்த ஒரு வில்லேஜை அழிக்க வந்திருப்பாரு. அதுக்காக மாதரா இந்த உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற டெய்ல்டு பீஸ்ட் 9 டெய்ல்ஸை கென்ஜூட்சுல போட்டுருவாரு. அதுக்கப்புறம் 9 டெய்ல்ஸை மாதரா அவரோட கண்ட்ரோல் எடுத்து 9 டெய்ல்ஸுக்கு சுசனாவே போடுவாரு. 9 டெய்ல்ஸுக்கு அந்த இடத்துல சுசனாவை போட்டு ஹஷிராமா எதிர்த்து மாதரா அந்த இடத்துல கெத்தா நிப்பாரு. இதை பார்த்து ஹஷிராமா அவரோட சேல்ஸ் மோட ஓபன் பண்ணிட்டு அவர்கிட்ட இருக்கிறதுல பவர்ஃபுல்லா ஜூட்சு 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தாவை சமன் பண்ணுவாரு. அந்த 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தாவை யூஸ் பண்ணி ஹஷிராமா மாதரோட சுசனாவே உடைச்சு 9 டெய்ல்ஸை ஒரு குட்டி பூனைக்குட்டி மாதிரி பிடிச்சி அதை வந்து தூங்க வச்சிருவாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பார்ட் 2ல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.